ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது டக்குன்னு ஈஸி ரெசிபி. நம்ம வீட்டில் வந்து வெறும் பொட்டேட்டோ இருந்தாலே போதும், இது ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்தையும் நல்லா பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம வெட்டி வச்சு இந்த பொட்டேட்டோ போட்டு தண்ணி நல்லா ஃபுல்லாக நிரப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், அது வந்து நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு பேன் எடுத்து ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டா, ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் பெப்பர் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் டோஸ்ட் பண்ண விடுங்க. நான் வந்து ஆயில் ஜாஸ்தியானனால எனக்கு அது டோஸ்ட்டே ஆகலை. நானும் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம், எனக்கு லைட்டாக ஏதாச்சும் சரி இது வந்து வேலைக்காகுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து தோசைக்கல்லை ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் தேங்காய் எண்ணெயை லைட்டாக ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சேன், அப்போ இனிமேல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தோசைக்கல்லை இது பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சேன். எனக்கு நல்லா முறுமுறு சூப்பராக கிடச்சிச்சு. நீங்களும் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு